கோலீவ் கல்ச்சர்ன்றது தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் இல்ல, தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் இல்ல, தமிழ்நாட்டுடைய பண்பாடு இல்ல. அது வந்து வட இந்தியால இருந்தும் வெஸ்டர்ன் இந்தியால இருந்தும் வந்த ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக அநியாயமா பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதை பத்தி நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன். நான் ஒருத்தன் தான் பேசுறேன் சார். அந்த மர்ம உலகத்தை பற்றி யாருக்கும் என்னவே தெரியாது. முகம் தெரியாத ஆணு, முகம் தெரியாத பெண்ணு, ஒரு ஆண் கூட ரெண்டு பெண்ணு, ஒரு பெண்ணு கூட ரெண்டு ஆணு, இந்த மாதிரி கலாச்சார சீர்கேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தெருவுக்கு தெருவு இருக்கு சார் இன்னைக்கு சென்னையில. எவ்வளவு பெரிய கலவரம் ஆக போது பாருங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இதே இடத்துல உங்க சேனல்ல அது இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல இந்த கோலிவுனால எத்தனை கொள்ளைகள், எத்தனை கற்பழிப்புகள் எவ்வளவு நடக்க போகுதுன்னு பாருங்க. அப்பதான் இந்த அரசாங்கமோ எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க என்னுடைய சீர்திருத்தம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒரே ஒரு தனியார் நடத்தக்கூடிய கோலி விடுதி கிடையாது. தனியார் எங்களை மாதிரி பிரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிகள் மாத்திரமே பல ஆயிரம் கோடிகளை கோலிவ் என்ற பெயரில் நடத்தி இளைய சமுதாயத்தை, பண்பாட்டை சீர்குலைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கோலிவிங்ல இருக்காங்க இல்லீங்களா, அவங்க அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி ஒரு பெண் சொல்லட்டும், நான் கணேஷ் கூட, பிரகாஷ் கூட, முகேஷ் கூட இந்த மாதிரி இந்த ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல நாங்க 2 பேர் இருக்கிறோம், இதுதான் அட்ரஸ், இதுதான் போன் நம்பரு, எப்பனா போன் பண்ணீங்கன்னா என் நம்பர் எடுக்கலனா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரே ஒரு பெற்றோருக்கு சொல்லுங்க. அந்த பெற்றோர் ஒத்துக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கோலி அகேன்ஸ்டா பேசுறேன். ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கதிர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது தமிழ்நாடு ஹாஸ்டல் பிரசிடென்ட் மிஸ்டர் சீதாராம் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து பெங்களூர், சென்னை மாதிரி இந்த ஏரியாவில் கோ லிவிங் பீச்சிங்கிறது அதிகமாயிட்டே வருது. இந்த கல்ச்சர் எங்கேருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு? சார், கோலிவ் கல்ச்சர்ன்றது தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் இல்லை, தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் இல்லை, தமிழ்நாட்டுடைய பண்பாடு இல்லை. அது வந்து வட இந்தியால இருந்தும் வெஸ்டர்ன் இந்தியால இருந்தும் வந்த ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக அநியாயமா பயங்கரமா போயின்னு இருக்குது. அதை பத்தி நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன். நான் ஒருத்தன் தான் பேசுறேன். நான் அன்னைக்கும் கேட்கிறேன், இன்னைக்கும் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழருடைய மரபு, தமிழருடைய பாரம்பரியத்தை பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவராவது இது வரைக்கும் நான் இத்தனை முறை சொல்லிட்டு இருக்கிறேன் சார். முகம் தெரியாத ஆணு, முகம் தெரியாத பெண்ணு, ஒரு ஆண் கூட ரெண்டு பெண்ணு, ஒரு பெண்ணு கூட ரெண்டு ஆணு, இந்த மாதிரி கலாச்சார சீர்கேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தெருவுக்கு தெருவு இருக்கு சார் இன்னைக்கு சென்னையில. அது வந்து உங்களுக்கு கீழே வராதுங்களா? உங்க கண்ட்ரோல் கீழே வராதுங்களா? எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நாங்க போயிட்டு அரசாங்கத்திட்ட கேட்கிறோம், அவங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, அதனால லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா, அவங்க எதை பத்தி நடத்துறாங்கன்னு கேட்கிறோம். திரும்ப ஒரே ஒரு பதிலை வந்து அரசு அதிகாரிகள் சொல்றாங்க, எங்களுக்கு சட்டம் 2014 போடப்பட்ட சட்டம் இது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலுக்கான சட்டம் மட்டும்தான் இருக்குது. ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் அவங்களும் ஹாஸ்டல் தான் நடத்துறாங்க. அவங்க வந்து ஹாஸ்டல் என்ற பெயர்ல வந்து கோலிவிங் நடத்துறாங்க. கோலிவ் என்ற பெயரிலே எந்த சட்ட திட்டங்களும் இதுவரை இயற்றப்படவில்லை. அதனால் நாங்கள் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உங்களுக்கு ஹாஸ்டலுக்குன்னு தான் சட்டம் போட்டிருக்கிறாங்க, அதனால அந்த சட்டம் பிரகாரம் நீங்க இந்த லைசன்ஸ் வாங்க, அந்த லைசன்ஸ் வாங்க சொல்லிட்டு இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் எளிமை கொண்டு வந்து லைசன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க நன்றி சொல்றோம், தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றி சொல்றோம், நம்ம சமூக நலத்துறைக்கு நன்றி சொல்றோம். சிம்பிள் கவ் அப்படின்ற முறையில ஒரு காலத்துல 18 லைசன்ஸ் ஓடி வாங்குறத இப்ப சிங்கிள் விண்டோல பண்ணி கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்றோம். ஆனால் ஏன் இந்த கலாச்சாரம் சார்? இப்ப நேத்து என்ன சார் நடந்தது? பெங்களூர்ல ஒரு கோலிவிங்ல இருந்த ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணான். அவன் ஒய்ஃப் வந்து இன்னைக்கு 18ஆம் மாடில இருந்து கீழே வந்து செத்து. நான் இதுதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல முகம் தெரியாத நபர் 2 பேருமே கோலிவிங் போவாங்களா? ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல லவர் கப்புள்ஸ் வந்து போகலாம், இந்த மாதிரியும் போறது உண்டுங்களா கோலிவிங்? சார், நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வீடு எடுத்துன்னு போறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற லவர்ஸ் வந்து வீடு எடுத்துன்னு போகலாம், இல்ல கோலிவிங்லயும் இருக்கலாம். நம்ம வந்து காதலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா இவர் பிற்போக்குவாதி அப்புறம் அதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நான் அன்னையில இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சார். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கோலிவிங்ல இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெண் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். ஒரு பெண் வந்து அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே போன் பண்ணி, அம்மா நான் கணேஷ் கூட, பிரகாஷ் கூட, முகேஷ் கூட இந்த மாதிரி இந்த ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல நாங்க 2 பேர் இருக்கிறோம். இந்த ஹாஸ்டல் ஓனர் பேர் தெரியாது, உங்களுக்கு ஓனர் எங்க இருக்காருன்னு தெரியாது, இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறோம், இதுதான் அட்ரஸ், இதுதான் போன் நம்பரு, எப்பனா போன் பண்ணீங்கன்னா என் நம்பர் எடுக்கலனா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு பெற்றோருக்கு, தமிழ்நாட்டுல பிறந்த, தமிழ் மண்ணுல பிறந்த ஒரே ஒரு பெற்றோருக்கு சொல்லுங்க. அந்த பெற்றோர் ஒத்துக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கோலி அகேன்ஸ்டா பேசுறேன் சார். ஆனா சட்டம் 18 வயசு மேல இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் மாதிரி தானே சார் சொல்லுது? 100% உண்மை சார். 18 வயசுக்கு மேல ஒத்துக்கிறேன் சார். 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சரக்கு போடலாமா? அது வந்து ஆசைப்பட்டா போடலாம். ஆனா அது தனிப்பட்ட விருப்பம். ஆசைப்பட்டா 18 வயசுக்கு மேல குடிக்கலாம்ல, கடை இருக்குது. நியாயமா சொல்லுங்க. 18 வயசுக்கு மேல ஒருத்தன் ஆசைப்பட்டா, அவன் விருப்பப்பட்டா அவன் தண்ணி அடிக்கலாம். கரெக்டுங்களா? இப்ப அவங்க அப்பா அம்மா போயிட்டு நீ அவன் தண்ணி அடிக்கிறப்போ 18 வயதிற்கு மேல்
குடிப்பது என்பது சட்டத்தில் உள்ளது. இது என்னுடைய தனி உரிமை. என் உரிமையில் நீங்களே தலையிடுகிறீர்கள், சட்ட பிரகாரம் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு பெற்றவங்க கிட்ட கேட்பாங்களா? முடியாது சார். சட்டம் எல்லா இடத்துலயும் இதாகாது சார். 18 வயசுக்கு அப்புறம் எதை வேணா பண்ணலாம் சொல்லிட்டு விட்டுலாமா குழந்தைங்கள? நாளைக்கு அந்த வழக்கு பாதிக்கப்பட்டு தானே தெருவுக்கு இன்னைக்கு இது எவ்வளவு பெரிய கலவரம் ஆக போது பாருங்க. நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், இதே இடத்துல உங்க சேனல்ல அது இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல இந்த கோலிவுனால எத்தனை கொள்ளைகள் எத்தனை கற்பழிப்புகள் எவ்வளவு நடக்க போகுதுன்னு பாருங்க. அப்பதான் இந்த அரசாங்கமோ எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க என்னுடைய சீற்றத்தை. கோலிவிங் பிஜில இருக்கவங்கள்ட்ட கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க வேலைக்கு வரோம், கார்பரேட் ஜாபுக்கு வரோம், கோலிவிங் வந்து ஷார்ட் டேர்மா இருக்கிறது எங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு 6 மாசமோ ஒரு அதிகபட்சமா ஒரு 10 மாசமோ இருக்கிறதுக்கு, நான் வீடு எடுத்து இந்த ரெண்ட் எல்லாம் கட்டுறதுக்கு நான் கோலிவிங்ல இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. 100% சார். கோலிவிங்ல நாம ஒரு சில சொல்லுகிறோம், அதை நான் ஒத்துப்பேன். என்ன கோலிவிங்னா, இப்போ ஒரு மும்பையில் இருக்காரு, இல்ல ஒரு டெல்லியில் இருக்காரு, ஃபேமிலியோடு இருக்கிறாரு. அவருக்கு 3 மாசம் டிரான்சிட் மாதிரி இங்க வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. 3 மாசம் அங்க இருக்கிற கம்பெனில 3 மாசம் கொடுக்குறாங்கன்னா, அந்த 3 மாசத்துக்காக அவர் ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுத்து அதுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ், இந்த கட்லு, பெட்டு, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்ஸி இதெல்லாம் வாங்கி போட்டு அட்வான்ஸ் கொடுத்து 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் அந்த பொருளை எடுத்து போக முடியாது, எடுத்து வர பொறுத்து போல. அந்த மாதிரி கோலிவிங்க நான் வரவேற்கிறேன். இது எங்க எல்லை மீறுது? எல்லா இடத்துலயும் தான் எல்லை மீறுது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சார் நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறீங்க சார். நீங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் வந்து சென்னை கிராமத்துல இருந்தோ எங்க இருந்தோ வராங்க சார். ஒரு 3 மாசம் வந்து எதனா ஒரு ஹாஸ்டல் இருப்பாங்க. ஹாஸ்டல் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு போவாங்க, அங்க போவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆனோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும். மால்ல பேசுவாங்க, இங்க பேசுவாங்க, அங்க எல்லாம் முடியும். அப்ப இதோட எண்ட் பாயிண்ட் எங்க போகுது, நம்ம 2 பேரும் வந்து ஒரே ரூம்ல இருக்கலாம் கோலிவுல. அப்படின்னா என்ன நோக்கம் சார்? எதானா நோக்கமா இருந்துட்டு போட்டோம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் பெத்தவங்களுக்கு சொல்லிட்டு செய்யுங்க சார். உங்க இந்த உலகத்துல பெத்தவங்களை விட ஒரு குழந்தைங்களை வந்து கேர் பண்ணக்கூடிய ஒரு உயிர் இருக்குதுன்னு சொல்லுங்க சார். கோலிவுல வரவன் வந்து கோலிவுல வர ஆணோ இல்ல கோலிவுல ஒரு பெண்ணோ உங்களை காப்பாத்திருமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, கையோ உடையுது, காலோ உடையுது, 6 மாசம் வீட்டுல வச்சு பாத்துக்கணும்னாக்கா வீட்டுல அப்பா அம்மா வச்சு பாத்துப்பாங்களா? கோலிவுல உங்க வீட்டுக்கிற பொண்ணோ உங்க கூட இருக்கிற பையனோ வச்சு பாத்துப்பானா? அவ்வளவு சாதாரண விஷயமா சார் ஒரு குழந்தைங்களை பெத்து வளர்க்கறது? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க. உண்மையா இருங்க, பேரண்ட்ஸ் உண்மையா இருங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, நான் இவனை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க, முடியலையா போராடுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம பண்ணாதீங்க. சரி, இப்போ நார்மலா ஒரு ஹாஸ்டலுக்கு போறோம்னா தங்குறோம்னா வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்குவாங்கல்ல, ஆதார் கார்டு, ப்ரூஃப்லாம் வாங்குவாங்க. அது மாதிரி இதுக்கும் வாங்குறது உண்டுங்களா கோலிவிங்? சார், அந்த மர்ம உலகத்தை பற்றி யாருக்கும் என்னவே தெரியாது. இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க உங்களுடைய மொபைல் எடுங்க, மொபைல்ல போயிட்டு ஐ நீட் கோலிவ் நியர் டு மீ அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல நீங்க கோலிவ்னு போடுங்க, 10 பில்டிங் வரும். 10 பில்டிங் வந்தா உங்களை ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் நோண்டுவாங்க. கரெக்டான விஷயம் சொல்ல மாட்டாங்க, யார் ஓனர்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு கார்பரேட் ஆளுங்க இருப்பாங்க. எல்லாமே கார்பரேட் கம்பெனிஸ். தனிப்பட்ட மனிதர்கள் யாரும் கோலிவை நடத்த உடையாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பவன் இந்த சீதாராமன், தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும், ஏன்னா ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு, டெல்லியில இருக்கு, ஆல் ஓவர் இந்தியா இருக்கு சார். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரே ஒரு தனியார் நடத்தக்கூடிய கோலி விடுதி கிடையாது. தனியார்னா எங்களை மாதிரி பிரைவேட், கார்பரேட் கம்பெனிகள் மாத்திரமே பல ஆயிரம் கோடிகளை கோலிவ் என்ற பெயரில் நடத்தி இளைய சமுதாயத்தை, பண்பாட்டை சீர்குலைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், கோலிவிங்னால ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இது வந்து ரொம்ப பெரிய தவறாயிருச்சு, என் மனசுக்கு வந்து இது ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இழப்புகள் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு தெரிஞ்சது? சார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். அங்க திருடனுக்கு தேல் கொட்டினா சொல்லுவானா சார்? அங்க வந்து பெரிய ஒரு 300 வீடு 400 வீடு இருக்கிற ஒரே பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்துறாங்க சார். ஒரு 1000 பேர் 1500 பேர் பேக் பண்ணிடுறாங்க சார். அங்க நடக்கிற விஷயம் எதுவும் வெளியே வராது சார். இப்போ ஒரு சில நாடுகள்லாம் மாய உலகங்கள்லாம் இருக்கு, நாடுகள் பேரை சொல்ல விரும்பல. அந்த நாட்டில் வந்து அந்த அதிபர் சொல்றது மட்டும்தான் வெளியே வரும், மற்ற விஷயம் சேனலோ நியூஸ் எதுவுமே வராது. இதுதான் சார் கோலிவ். கோலிவுக்குள் நடக்கக்கூடிய எந்த விதமான சட்டத்துக்கு என்ன ஒரே விஷயம் சார். ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல என்னாச்சு, கோலிவ் என்ற பெயர்ல முன்னாடி நாள் நைட்டு ஒரு போதைப் பொருள், வீக்கெண்டு பார்ட்டிஸ் நடக்காத கோலி விடுதிகளே கிடையாது சார். ஹைதராபாத்லயோ மும்பைலயோ இல்ல வீக்கெண்டு பார்ட்டிஸ் ஃப்ரைடே நைட் ஆச்சுனாக்கா நைட்டு ஃபுல்லா குடிக்கிறது, குத்தாட்டம் போடுறது, கும்மாளம் போடுறது தான். இதை அங்க இருக்கிற மீடியாங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களை போற மீடியாவுக்கு நானும் சொல்றேன், நீங்க சும்மா அப்படி நடந்து போனீங்கன்னாவே நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான கோலிவ் இருக்கும். ஒரு நாள் ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே நைட்டை பாருங்க, இங்க என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி நான் கண்ணால பார்க்கல. ஆனா வெளியே அந்த தகவல்லாம் எங்கிட்ட நான் வீடியோ கூட உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஒருவேளை கோலிவிங் தான் விரும்புறாங்களோ, ஒரு சுதந்திரமா இருக்கு, நம்ம பாட்டில் என்னாலும் பண்ணலாம், இதனால வந்து வருங்காலத்துல வந்து இப்ப உங்களை மாதிரி ஹாஸ்டல் நடத்துறவங்களுக்கு வந்து ரெவன்யூ பேஸ்ல பாதிப்பும் வருமோ? சார், நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ரெவன்யூ பேஸ்ல பாதிப்பே வந்தா கூட இதை விட்டு நான் வேற தோல் பண்ண போறேன் சார்.
நான் அதை பத்தியே பேசல சார். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு கோழி பண்றது பாத்தீங்கன்னாக்கா சென்னையில மட்டும் ஒரு 2000 ஹாஸ்டல் கிட்ட இருக்கும். இன்னைக்கு நாங்க ஒரு 14 ஹாஸ்டல் 10-12,000 சென்னையில இருக்கிறோம். ஆனா வந்து நாங்க அவங்க கூட போட்டி கிடையாது. எங்களுக்கு நோவே தேர், எங்களுக்கு போட்டியே கிடையாது அவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க கிட்ட வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள். ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் இந்த சென்னையிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய காலேஜில் படிச்சுட்டு, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு மாதம் 15,000 20,000 சம்பாதிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா. பிஇ படித்தா கூட 15,000 தான் சம்பளம் இருக்குது. பல ஐடி கம்பெனியில் 20,000 தான் இருக்குது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு நாங்கள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தேவையான தேவைகளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் கோழி பண்ணுறது நான் எங்ககிட்ட கொடுக்குற விட 2 மடங்கு காசு. எனக்கு எப்படி அவங்க காம்படிஷன் வருவோம்? எங்களுக்கு காம்படிஷன் இல்ல அவங்க சார். எங்களுக்கு போட்டியே கிடையாது சார். நான் வந்து குழந்தைகளுடைய எதிர்காலம், இளைய இந்தியாவினுடைய எதிர்காலம் சீர்கெடுக்கின்ற ஒரே ஆதங்கத்துல பேசிருக்க தவிர எங்களுக்கு எந்த காலத்தையும் எங்களுக்கு போட்டி கிடையாது. நாங்க 6,000 வாங்குறப்ப அவங்க 12,000 வாங்குவாங்க. நாங்க 7,000 வாங்கினா அவங்க 14,000 வாங்குவாங்க. நான் 8 வாங்கினா 20-25 போவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட். எங்களுக்கு அப்படி கிடையாது. இங்க சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. என்கிட்ட நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எங்கிட்ட சொல்லலாம். உப்மா சரியில்லை என்கிட்ட சொல்லலாம், கிச்சடி சரியில்லை என்கிட்ட சொல்லலாம், பெட் சரியில்லை என்கிட்ட சொல்லலாம். அங்க யார்கிட்ட சொல்லணும்? அது கஸ்டமர் கேர் மேனேஜர், அந்த ஒரு மேனேஜர், இன்னொரு மேனேஜர் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி தான் சரி பண்ணணும் அவங்க. ஆனா அவங்க நல்லா நடத்துவாங்க. ஏன்னா நிறைய காசு வாங்குறாங்க. அதை பத்தி சொல்ல நல்லா காசு வாங்க, நிறைய எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க எதிர்க்கிறது வந்து அவங்க கலாச்சாரம் தான், கல்ச்சர் தான் நீங்க எதிர்க்கிறீங்க. குழந்தைங்க வாழ்க்கை போதே சார். நான் எதிர்க்கிறது அது கூட எதுக்கு சார்? நீங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க சார். ஒரே ஒரு வார்த்தை தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நான் இவரு கூட நான் கோழி விங்ல இந்த ரூம்ல இருக்கிறேன், இந்த ஹாஸ்டல் தான் இருக்கிறேன் அப்படின்னு தகவல் சொல்லுங்க சார். நான் ஒத்துக்கிறேன். சரிங்க சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.